ஒரு காலத்துல டாட்ஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வந்த டீமு இன்னைக்கு எப்படி யங் பிளேயர்ஸை தட்டி தூக்கியிருக்காங்க பாத்தீங்களா? இப்படி வந்து சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரி தான் சிஎஸ்கே மினி ஏலத்துல நல்ல நல்ல பிளேயர்ஸை வந்து தூக்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சிஎஸ்கே மினி ஏலத்துல எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த பிளேயர்ஸ் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வந்து 2 அன்கேப்டு பிளேயர்ஸை 14.2 கோடி கொடுத்து எடுத்தது தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமே. ஏன்னா மற்ற டீம்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு 20 கோடிக்கு மேலே கொடுத்து கூட வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, இது கரெக்டா அப்படின்றதான் பல பேரோட கேள்வியாக வந்திருக்கு. இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரையுமே 14.2 கோடி கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு தான் இந்த 2 பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணுங்க. இப்போ பிரசாந்த் வீரை 14.2 கோடி கொடுத்து எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சிஎஸ்கேல இதுக்கு முன்னாடி ஜடேஜா வந்து இருந்தாரு. அவர் ஒரு முக்கியமான பிளேயராக வந்திருந்தாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜஸ்தான் டீமுக்கு வந்து போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக சிஎஸ்கேல ஒருத்தர் வந்து தேவை. அதனால தான் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கரெக்டாக வந்து பிரசாந்த் வீரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரசாந்த் வீரும் ஜடேஜா மாதிரியே ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர், மிடில் ஓவரில் வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியவர், அதே மாதிரி பேட்டிங்லையும் வந்து கடைசியில் அக்ரெசிவாக பேட்டிங் பண்ணக்கூடியவர். அதனால தான் இந்த பிரசாந்த் வீர் தான் ஜடேஜாவுக்கு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். ஏன்னா ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே காண்டி எவ்வளவோ தூரம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. சிஎஸ்கேல ஜடேஜா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ இருந்தே ஒரு பிளேயரை செட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த அன்கேப்டு பிளேயரை பிரசாந்த் வீரை 14.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதில் இந்த பிரசாந்த் வீரை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் சிஎஸ்கே வந்து எடுக்கலைங்க. இவரை எடுக்கிறதுக்கு கூட நிறைய டீம்ஸ் வந்து போட்டி போட்டாங்க. ஆனால் எத்தனை டீம்ஸ் போட்டி போட்டாலும் எங்களோட இலக்கு இவர் தான், இவரை எடுக்கிறது தான் எங்களோட மெயின் எய்முன்னு சொல்லி எப்படியோ பிரசாந்த் வீரை 14.2 கோடி கொடுத்து எடுத்துட்டாங்க. பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும் அவர் உள்நாட்டு கிரிக்கெட்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. T20 லீகு, அதுக்கப்புறம் வந்து ரஞ்சி டிராஃபி, சையத் முஸ்தக் அலி டிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் கரெக்டாக இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து இவரை கரெக்டா தூக்கியிருக்காங்க. இப்ப அடுத்து கார்த்திக் சர்மாவையும் 14.2 கோடி கொடுத்து தான் எடுத்தாங்க. அவரை எடுக்கிறதுக்கும் மற்ற டீம்ஸ் கூடலாம் போட்டி போட்டு கஷ்டப்பட்டு தான் கார்த்திக் சர்மாவே வந்து எடுத்தாங்க. சரி, இவரை எதுக்கு இம்புட்டு காசு கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. கார்த்திக் சர்மா வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தோனி வந்து இன்னும் எத்தனை சீசன் விளையாடுவாருன்னு தெரியாது. அதனால தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை இப்போ இருந்தே கொண்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி பல சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து சொன்னோடனே அப்போதான் சஞ்சு சாம்சன் இருக்கார்லப்பா, அவரும் விக்கெட் கீப்பர் தானே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். என்னதான் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் அவர் வந்து டாப் ஆர்டரில் தான் வந்து வருவார், மிடில் ஆர்டரில் தான் வந்து வருவார். கடைசியில் வந்து அவர் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திக் சர்மா வந்து ஒரு பெஸ்ட் ஃபினிஷராக வந்து இருந்திருக்காரு. உள்நாட்டு கிரிக்கெட்லலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் வந்து வேணும், தோனி மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் வந்து வேணும். தோனி இன்னும் எவ்வளோ நாள் விளையாடுவார்னு சொல்ல முடியாது. அதனால இப்போ இருந்தே ஒரு யங் பிளேயரை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா கார்த்திக் சர்மாவை 14.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே சிஎஸ்கே பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸை கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது தாங்க. இப்போ அடுத்து நம்மளோட சிஎஸ்கே கரெக்டாக தேவையான ஸ்பின்னர்ஸை வந்து தட்டி தூக்கிட்டாங்க. ராகுல் சாகரை வந்து 5.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அகில் ஹுசைனையும் வந்து 2 கோடி பேஸ் ப்ரைஸ்க்கே வந்து எடுத்துட்டாங்க. உண்மையிலே இது ஒரு கரெக்டான பிக் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கே பிச்சில் ஸ்பின்னர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸ்பின்னர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. ராகுல் சாகர் வந்து கண்டிப்பாக இவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து ராகுல் சாகரை சிஎஸ்கே வந்து பிக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அகில் ஹுசன் எடுத்ததாங்க பெரிய விஷயம். ஏன்னா இவரும் வந்து வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, பவர் பிளேல இவர் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாருங்க. நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் போன சீசன்லாம் சொதப்பினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பவர் பிளேல சொதப்பினது தான். அப்படி இருக்கும்போது பவர் பிளேல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய
அகில் குசேனை அது 2 கோடிக்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பை அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ அடுத்து வந்து சிஎஸ்கே சர்ஃப்ராஸ் கானை எடுத்திருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியங்க. சர்ஃப்ராஸ் கான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல இவரை நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே 75 லட்சம் கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே சர்ஃப்ராஸ் கான் வந்து சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து இருக்கிறது நம்மளோட பேட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுவும் கம்மியான பிரைஸ்ல வந்து இவரை வந்து எடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்கே மேட் ஹென்ரிய வந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இப்ப நம்ம சிஎஸ்கேல இருந்து பத்திரனா வந்து போயிட்டார் இல்லையா, அதனால நம்மளோட சிஎஸ்கேக்கு ஒரு பெஸ்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து தேவைப்படுச்சு. அதனால கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரிய நம்மளோட சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஆனா சிஎஸ்கே வந்து இந்த மினியலத்துல நல்ல ஆல்ரவுண்டர்ஸை வந்து பிக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரான மேத்யூ சாட்டை வந்து பிக் பண்ணிட்டாங்க. மேத்யூ சாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு வந்து தெரியும். கரெக்டாக வந்து சிஎஸ்கே அவரை எடுத்திருக்காங்க. இவர் வந்து சிஎஸ்கேவுக்கு நல்ல ஹெல்ப் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து ஆல்ரவுண்டரான ஜாக் ஃப்ளோக்ஸை வந்து எடுத்திருக்காங்க. இவரும் வந்து சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆல்ரவுண்டரான அமன் கானையும் வந்து சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க. ஓவராலாக வந்து சிஎஸ்கே வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கேக்கு மிஸ் ஆன பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா கேமரான் கிரீனும் ஜேசன் ஹோல்டரும் தாங்க. ஏன்னா நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டரை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு கேமரான் கிரீனுக்கு வந்து நல்லா போட்டி போட்டாங்க. ஆனால் கேகேஆர் கிட்ட நிறைய காசு இருந்தனால அவங்க 25.2 கோடி கொடுத்து எடுத்தாங்க. அவங்க கூட போய் சிஎஸ்கே போட்டி போட முடியுமா? இதனால தான் கேமரான் கிரீனை நம்மளால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, கேமரான் கிரீனை தான் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஜேசன் ஹோல்டரையாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜேசன் ஹோல்டர் எடுக்கிறதுக்கும் நம்மளோட சிஎஸ்கே நல்லா போட்டி போட்டாங்க, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஆனால் குஜராத் வந்து கடைசியில் ஜேசன் ஹோல்டரை 7 கோடிக்கு வந்து எடுத்தாங்க. இதுதாங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. இப்போ ஓவராலா இந்த சிஎஸ்கே ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு பேலன்ஸான ஸ்குவாட் மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஏன்னா இதுல பவர் ஹிட்டர்ஸும் நல்லா வந்திருக்காங்க, அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸும் வதவதன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸும் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. ஆனா அதுல என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரை வந்து சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் பவுலரை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து மாறி இருக்குங்க. அதை எடுக்காம விட்டாதான் கொஞ்சம் நம்ம மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா ஓவராலா சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணி பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னா இந்த சீசனுக்கு மட்டும் பிளான் பண்ணாம லாங் டேர்மா பிளான் பண்ணி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது. சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி இந்த சீசன்ல ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே எடுத்திருக்கிற பிளேயர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.